இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் கிளிக். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஆவரேஜாக ஒரு வியூஸ் வரும். பட் ஆனால் ஆட் கிளிக் எதுவுமே வந்து நடக்காது. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் டிராஃபிக் வரும். ஒரு நாளைக்கு வந்து 20 பேஜ் வியூஸ் 30 பேஜ் வியூஸ் இதோ இந்த மாதிரி சைட் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 500 பேஜ் வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த பேஜ் வியூஸ் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஆட்சன்ஸில் வந்து கிளிக்ஸ் வந்து நடக்காது. அண்ட் என்னோட சைட்டில் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த மெத்தட் எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு கிளிக் வரலை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி உங்களுக்கும் வந்து ஆட்சன்ஸில் கிளிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ஸு அது கீழே வந்து ஓவர்வியூ அண்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டோட லிங்க் இருக்கும். அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் மார்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோ ஆட் செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 in பேஜ் ஆட்ஸ் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆடு காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் ஆட் கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியான வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுகிறப்ப ஆட் வந்து அந்த இடத்துல நிறைய தெரியும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதாவது அடுத்தடுத்த ஆட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆட் லிமிட் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் உங்களுடைய ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 200லேருந்து ஒரு 500 பேஜ் யூஸ் வருது அப்படின்னா ஸோ அந்த பேஜ் யூஸுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு கிளிக்குமே இல்லை, 0 கிளிக்ஸாக தான் இருக்குது டெய்லியுமே அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 3 ஆட் இருக்கும் அல்லது 4 in பேஜ் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே 2 in பேஜ் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை டு சைட் கொடுங்க, சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட் வந்து 2 ஆட் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை ஆட் யூனிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மேனுவல் ஆட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதாவது டிஸ்பிளே இந்த ரெக்கமெண்டட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளே ஆடில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக ஒரு ஆட் யூனிட் கோடு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆட்சன்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 2 ஆட் யூனிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு ஆட் கோடும் அண்ட் சைடு பாரில் வந்து ஒரு ஆட் கோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆடில் க்ரியேட் பண்ணிக்கிங்க அண்ட் ரெஸ்பான்சிவாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ஆட் கோடு வந்து நான் வந்து இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க, ஸ்கொயரில் வச்சுக்கோங்க, ரெஸ்பான்சிவ் சொல்லிட்டு இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் வந்து க்ரியேட் இந்த இடத்துல வந்து சேவ்னு இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறப்ப க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் கோடு வந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அந்த கோடு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் ஆட் கோடு. ஸோ இந்த மேனுவல் ஆட் கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி டைம் கூட இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஆட் கோடு இன்னமும் உங்கள் சைட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆட் கோடு இருந்துமே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஆட் கோடு பட் பெருசாக ஒன்று உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்ச்சீவில் போட்டுங்க. ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அர்ச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூட் அர்ச்சீவ் யூனிட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். அதாவது இந்த இடத்துல வந்து எம்டி ஆயிரும் புரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக டிஸ்பிளே ஆடில் போயிட்டு ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு ஆட் கோடு வந்து க்ரியேட் பண்ணிங்க. அந்த புது ஆட் கோடை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு மொத்தம் 2 ஆட் யூனிட் வந்து நான் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஆர்டிகல்குள்ளே போகிறதுக்கு அண்ட் இன்னொரு ஆட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சைடு பாரில் போகிறதுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் கோட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இன் ஆர்டிக்கல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலுக்கு உள்ளே வர்ற மாதிரி இந்த ஆட் யூனிட்டை எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த ஆட் யூனிட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கலோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து போடுங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆர்டிக்கலோட எண்டில் வந்து போடுங்க. அண்ட் சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஆட் யூனிட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது சம்டைம்ஸ்
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே உங்கள் சைட்டில் வந்து ஆட்டோ ஆடுமே உங்களுக்கு வந்து எனபிள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் மேனுவலாகவும் வந்து ஒரு ஆட் யூனிட் கூட வந்து நீங்கள் வந்து கண்டென்ட்டோட சென்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்து கம்மியாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளிக்ஸ் நடக்காது அப்படின்லாம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக வைக்கிறப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு கிளிக் நடக்குது அப்படின்னா உங்களுடைய சிபிசி வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி கிடைச்ச சிபிசியை விட உங்களுக்கு வந்து அதிகமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் கோடு, இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இன் ஆர்டிக்கல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள், வீடியோ டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன பிரகாரம் நீங்கள் வந்து ஆட் யூனிட் கோடை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு, தென் கண்டென்ட்டோட கடைசியில் ஒரு ஆடு வந்து தெரியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட் யூனிட் கோடு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே டிஸ்பிளே ஆடு ரெஸ்பான்சிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸ்கொயர் டைப்பில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஆட் யூனிட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து போட்டிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து பிளாக்கரோட டிஃபால்ட் டெம்ப்ளேட். உங்களுக்கு சைடு பார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டெமோவாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து மேலே சர்ச் பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா யூசர் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொசிஷன் வரும்போது, அதாவது கண்டென்ட்டோட சென்டர் பொசிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் போஸ்ட்டுக்கும் இந்த லேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆட் யூனிட் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணுறது நீங்கள் லே அவுட் செக்ஷன் போயிட்டு இந்த ரீசன்ட் போஸ்ட்டுக்கு கீழே இந்த லேபிளுக்கு மேலே வந்து ஆட் விஜெட் கொடுத்துட்டு நியூவாக ஒரு லே அவுட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதாவது நியூவாக வந்து ஒரு விஜெட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து HTML ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி உங்களோட ஆட் யூனிட் கோட வந்து போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல அதாவது ரீசன்ட் போஸ்ட்டுக்கு கீழே இந்த லேபிளுக்கு மேலே, ஸோ இந்த பொசிஷன் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வந்து ஆட் யூனிட் கோட வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரு கண்டென்ட்டை ரொம்ப அதிக நேரம் படிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட சென்டர் போர்ஷன் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அதிகமாக சென்டென்ஸும் வந்து இருக்கும், அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அவர் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாரில் இருக்கக்கூடிய ஆடுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதனால் இந்த சைடு பாருக்கும் உங்களுக்கு ஆட் கிளிக் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் கோடு நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப ஸோ பை சான்ஸ் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆட் கிளிக்கே இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் ஆட் யூனிட் கோடு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஆட் கிளிக் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆட் கிளிக் வராதவங்க இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் போங்க. அதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.